இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயம் என்னன்னா, சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் இல்லை, இன்சுலினும் போட்டு போட்டு நீங்கள் நிறைய பேர் வாழ்க்கை முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை விடக்கே ரொம்ப சங்கடமான விஷயம் என்ன அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் ஒரு ஆளுக்கு எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது. அது அதை விடக்கே சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால வருது அப்படின்னா, மிக ஆபத்தான இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆபத்துன்னு சொல்லி தரேன். எவ்வளோ ஆபத்துன்னா, நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பிளாக், அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறதுக்கு முக்கியமான காரணம் தான் எது? இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்றது மட்டும் இல்லை, நோய் கண்டிப்பாக சரியாகாது. நோய் ஏன் கண்டிப்பாக சரியாகாது அப்படின்னா, நீங்கள் தான் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணவே இல்லையே, நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கவே இல்லையே. நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியானதானே இந்த மாத்திரையும் இந்த இன்சுலின் நிறுத்த முடியும், இல்லை நிறுத்தவே முடியாது. இந்த வீடியோ சேவ் பண்ணுங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி இந்த உலகத்தில் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?